வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் மாவட்டம் அரூர் பிரதான சாலை சுக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு விநாயகர், அருள்மிகு மாரியம்மன், அருள்மிகு பாலமுருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆலய திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் திருப்பள்ளி எழுச்சி, மங்கள இசையுடன் நினைவு திருமஞ்சனம், இன்பம் நல்கும் இரவிக்கு இன்பத் தமிழால் இரண்டாம் கால வேள்வி தொடங்கி கலைகள் நாடிகளின் வழியாக மூல திருமேனியை சென்றடைதல், நிறையவி அளித்தல், பேரொளி வழிபாடு, திருமுறை விண்ணப்பம் செய்து வேள்வி சாலையில் இருந்து திருக்குடங்கள் புறப்பாடு செய்து விமான கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு செய்தும் மூல திருமேனிகளுக்கு திருக்குட நன்னீராட்டு செய்தும் மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த பூஜையில் கோவில் தர்மகர்த்தாக்கள் சிவகுமார், குமார், சாக்குமணி, VMP தமிழ்ச்செல்வன் மற்றும் அருள்மிகு விநாயகர், அருள்மிகு மாரியம்மன், அருள்மிகு பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேக விழா குழுவினர் மற்றும் சுக்கம்பட்டி ஊர் பொதுமக்கள், பக்தர்கள், பங்காளிகள், மாமன் மைத்துனர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டி கிராமம், சேலம் மாவட்டத்தில் அரூர் மெயின் ரோடு சாலையில் உள்ள சுக்கம்பட்டி கிராமம். இங்கே மாரியம்மன், மதுரை வீரன், இந்த ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முனியப்பன், இந்த இதுக்கெல்லாம் இந்த சாமியெல்லாம் பாத்தியப்பட்ட கோயில் எங்க கோயில். இந்த கோயில் வந்து சுமார் 100 ஆண்டுகள் பழமையான கோயில். எங்கள் முன்னோர்கள் இந்த கோயிலை வைத்து வழிபட்டார்கள். இப்போது எங்கள் தலைமுறையில் நாங்கள் இதை எடுத்து சுமார் 5 ஆண்டு காலமாக இந்த வேலை நடைபெற்று இன்று சீரம் சிறப்பமாக வேலையை முடித்து இன்று சீரம் சிறப்பமாக கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், இங்குள்ள எங்கள் மாரியம்மனை வணங்கி செல்வதற்கு திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியங்கள் உடனடியாக நிவர்த்தியாகின்றன. அதனாலேயே இங்கு வெகு அக்கம் பக்கம் உள்ள அனைத்து மக்களும் இங்கு வழிபட்டு செல்வார்கள். அதற்கு ஈடாக நாங்கள் எங்கள் முயற்சி எடுத்து இந்த கோயிலை புதுப்பித்து இங்கு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சுமார் நாங்க ஒரு வார காலமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தினமும் சுமார் 1 வார காலமாகவே நாங்கள் அன்னதானம் சுமார் கோயிலில் சுமார் மினிமம் செஞ்சு கொண்டிருந்தோம். இன்று சுமார் 5000 பேருக்கு அன்னதான விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த விழாவின் முக்கிய இந்த கூட்டம் வருவதற்கு காரணம் என்னாவே இந்த தங்களுடைய அம்மனுடைய சக்தி, இந்த மாரியம்மன் இங்க வணங்கி சென்றவர்கள் எல்லாமே திருமண தடை, திருமணம் ஆகாதவர்கள் உடனடியாக திருமணம் சுமார் 100 ஆண்டுகள் பழமையானது இந்த கோயில். நீங்க சொன்ன மாதிரி நம்ம திருமண தடைகள், திருமணம் வேண்டிட்டு கேட்டு போனாங்கன்னா ஒரு 3 மாத காலத்துக்கு, அதிகபட்சம் 3 மாத காலத்துக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத வேண்டிக் கொண்டது, ஆனால் உடனடியாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்று அந்த குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் வேண்டுதல் வைத்து அவ்வளவு அளவு குத்தி இந்த மாதிரி சிறப்பான வேண்டுதல் செய்வார்கள். அந்த வேலை தருவோம். அவங்க என்ன வேலை வேணுமோ எங்க கஷ்டத்தையே எல்லாத்தையும் தீர்த்துருக்கோம். அவங்களுக்கு நம்ம அதனால இந்த அம்மனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பணும்னு நாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்து எழுப்பி ஒரு சிறப்பாக நீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த குழு நிர்வாகிகள் பார்த்தா நாங்க ஒரு 4 பேர் இருக்கோம். நாங்க 4 பேர் மட்டுமே நிர்வாகிகள் கிடையாது. எங்களை அனைத்து இந்த ஊருக்கு மக்கள், இளைஞர்கள் அனைத்துடைய ஒத்துழைப்பு மட்டும்தான் எங்களுடைய சாத்தியமாகுது. அதாவது பேர் வேணாம். எங்களோட A. சிவகுமார், VMP தமிழ்ச்செல்வன், V. சாக்குமணி, M. குமார், ஆக நாங்க 4 வரோம். இது இன்னும் எங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொன்னாலும் 4 பேரோட இல்ல, எல்லாருமே சேர்ந்ததுதான் இந்த ஊரு. நாங்களும் கொஞ்சம் முன்னாடி செஞ்சுட்டு இருக்கோம்.